ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைக்ஸ் மேலும் மேலும் அதிகரிச்சு போது ரொம்ப தேங்க்ஸ். 100லேருந்து நம்ம 150 லைக்ஸ் வந்துடும். ஸோ 150 லைக்ஸ் இந்த 200 லைக்ஸ் எவ்வளோ நல்லா ரீச் ஆகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் நம்ம மார்னிங் அப்டேட்டை ரெகுலராக பார்த்துட்டுறோம். இது 43வது எபிசோடு. இதனுடைய வெற்றிகரமாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். இந்த மார்னிங் அப்டேட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இதில் பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குளோபல் இண்டெக்ஸ் என்ன சினாரியோ காமிக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம யூஎஸ் மார்க்கெட் 4% நெகட்டிவ், பயங்கர நெகட்டிவ். யூரோப்பியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவ். ஆல்மோஸ்ட் எல்லாமே எஸ்ஜிஎக்ஸி நிஃப்டி தவிர ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ். ஜக்காட்டா கம்போசிட் வந்து லைட்டாக பாசிட்டிவ் காமிச்சிக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து நெகட்டிவ் சினாரியாக வச்சுக்கலாம். எஸ்ஜிஎக்ஸி நிஃப்டி வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, அதாவது எஸ்ஜிஎக்ஸி நிஃப்டி மட்டும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, மிச்சம்லாம் நெகட்டிவாக இருக்குது. நேற்று நம்ம பேங்க் நிஃப்டியில் இங்கேருந்து ஒரு சேல்வி கொடுத்துருந்தேன். டெலிகிராம் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ப்ரைமில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து ஒரு சின்ன மூமெண்டம், அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு கீழே வரும். ஸோ இது வந்து நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி நல்லா க்ளியராக இருந்தது. நம்ம இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா வந்து இங்கேருந்து எந்த ஒரு பேஸ் அமைக்காமல் கண்டினியூவாக ஃபாலோ ஆகுனாலும் நம்மளை கேட்ச் பண்ண முடியல. வந்தது லேட்டாக ஈவினிங் டைமில் வந்தது. ஆனால் 2 மணி ஆகிட்டுருந்துச்சு. இதில் ஒரு சின்னதாக புல் பேக் வந்தது. ஆனால் 2 மணி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ வேணாம், ரிஸ்க் இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் எதுவும் சென்ட் பண்ணல. இதை மார்னிங் மட்டும் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சென்ட் பண்ண ஸ்டாக்ஸில் 1-2 மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். சரி, இப்போது என்ன நிஃப்டியில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிஃப்டியும் பேங்க் ரெண்டு ஒரே கண்டிஷனாக இருக்குது. இப்போது இவ்வளோ கண்டினியூ ஃபாலோ ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ரிகவருக்காக அது மேலே போகும், நான் கால் ஆப்ஷன் பை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணாதீங்க. மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது. நீங்கள் இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு ரிஸ்கி ட்ரேட், ரொம்ப ரிஸ்கி. இது வந்து ப்ராக்டிஸாக மாறிடும். மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பை பண்ணி இந்த தூரம்லாம் ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஆனால் அதுவும் உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போ பை பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்டு வந்துடும். அதுக்கு பதில் ட்ரேடு பண்ணாமல் இருக்க. ஓகேங்களா, ஒன்று வெயிட் பண்ணுங்கள் சேலிங்காக ரீடெஸ்ட்டில், இல்லை சும்மா இருங்க, ட்ரேடிங் பண்ணாமல் இருங்க. அதாவது நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கணும், இல்லை ஒரு பேஸாக அமையணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும். அகைன் பிரேக் டவுன் வந்தால் சேல் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போகுது சார் இன்றைக்கி, மேபி இன்றைக்கி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே போய் க்ளோசிங் கூட கொடுக்கலாம். இன்றைக்கோ இல்லை மண்டேவோ 2 நாளோ வந்து இந்த ஜோனில் ட்ராவலிங் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து பையிங் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மார்க்கெட் டோட்டலாக டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. புல் பேக்காக ரீடெஸ்ட் போக சொல்ல வந்து நீங்கள் பை பண்ணிட்டு போக சொல்ல அவ்வளோ சேஃபாக இருக்காது. மேபி எங்கேனாலும் அது வந்து கட் ஆகி கீழே வரலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். புல் பேக்காக ரீடெஸ்ட் என்ன கரெக்டான இடம் வரட்டும். அந்த இடம் வந்தோடனே சேலிங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். அப்போ நீங்கள் சேலிங் பண்ணலாம். எந்த இடம் வருதுன்னு பாருங்கள். ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபெபினாக்கி போட்டு பாருங்கள், ரீடெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் வருதுட்டு நம்மளே போட்டு பார்த்துலானுங்க. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,460, 15,500 கிட்ட தான். 15,500 அந்த ரேஞ்சு கிட்ட வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 15,500, 550, இன்னொரு 50-60 பாயிண்ட்ஸ் மேலே அபோவ் தான் அங்கேருந்து இந்த செல்லிங் 2 இடத்துல வந்து செல்லிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அதுவரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லைக்ஸ் மேக்ஸிமம் 200-250 எவ்வளோ மேக்ஸிமம் லைக்ஸ் பார்க்குறோமோ அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு எதுவும் இருக்குது. ஓகே, இது வந்து நிஃப்டியோட கண்டிஷன்ஸ். சரி, பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி சேலிங் தான், அதில் நோ டவுட். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டி நான் உங்களுக்கு எப்படி டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து 10 மினிட்ஸ் ஆடுது. ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இது.
ஸோ அதனால் இந்த ஏரியா மட்டும் கேட்ச் பண்ண முடியுது நம்மளால். அதாவது ஒரு சின்ன ஸ்மால் ஏரியா கேட்ச் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து அப்புக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் நேற்று அந்த லெவலும் ஈஸி, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் குளோபல் இஷ்யூ இருந்தால டைரக்ட் ஃபால், எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிது புல் பேக்கு. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல நான். ஸோ அதனால் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன். டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக. ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாருன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய லிங்க்லேருந்து வரவங்க வந்துடலாம். ஸ்டாக் செலெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் 6 o'clock. இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோட அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது மார்னிங்கில் 9:35 மார்க்கெட்டை டவுன் சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணியிருந்தேன், எப்போ எங்கே ப்ரைஸ் எங்கே வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிரேக் டவுன் ஆகிருக்கு, பிரேக் டவுன் கீழே வந்திருக்கு. எங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா 33,500 ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு 33,500 ஒரு சப்போர்ட் லெவலுக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு புக் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் டச் பண்ணோன்னே ப்ராஃபிட் புக்கியோ ப்ராஃபிட் அப்படின்னு கூட சென்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து ஒரு நம்மகிட்ட வெபினார் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சப்போர்ட்டிங் என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஜோன் க்ரியேட் பண்ணியிருந்த பாருங்கள். ஸோ இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். அந்த லெவலும் தாண்டி பிரேக் ஆகி கீழே வந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கும். இது மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது. இல்லை சார் அந்த சேனல் நாங்கள் அப்படியே பார்க்க முடியாதா, பார்த்து நாங்கள் அப்படியே ட்ரேடிங் பண்ண முடியாதுன்னா உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு இடையில் 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். ஸோ 4 மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் என்னுடைய வீடியோ கூட பாருங்கள். இது வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டைட்டிலையும் உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனல் நீங்கள் எந்த வேணாலும் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த 1500 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 இல்லை 2 இல்லை, இந்த 3 வருஷத்தில் என்னோட மேக்ஸிமம் அவுட்புட் என்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துருக்கேன். விருப்பம் தான் நீங்களும் போய் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்துலாருங்க. அதையும் ஏன்னா நம்ம நிஃப்டி பற்றி நம்ம பார்த்தோம். பேங்க் நிஃப்டி எங்கே ரீடெஸ்ட் வரும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாருங்க. ஒரு ஃபெபினாக்கி போட்டு பார்க்கலாம். இதில் ரீடெஸ்ட் தான், சேம் புல் பேக் தான் பாருங்கள். இதுலேயும் இதில் எங்கே எதுவும் ஃபுல் பேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,851 வருது. 33,000 வந்து 0.38 லெவல் வருது. ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லிங்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் ஃபார் ஃபுல் பேக். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். எப்பவுமே ரன்னிங் மார்க்கெட்டில் ஓடாதீங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரெட்டு வருதுன்னா நம்ம அங்கே போய் சேல் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா எங்கே திருப்பி அடிக்குன்னு தெரியாது. அப்போ வந்து கேம்பிளிங் டைப் ஆகிடும். அந்த இடத்துல இங்கே இப்போ சேல் பண்ணிங்கன்னா இதுக்கு சேல் பண்ணுறேன், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்றவங்க வந்து பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு மனசு வராது உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள், இல்லை கீழே போகும் அப்படின்னு. மேபி அது அப்படியே திரும்ப கண்டினியூ ரிவர்ஸ் ஆச்சுன்னா லாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஈஸியாக கொடுக்க முடியும், என்னால் நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது ஸ்டாப் லாஸ் கொடுத்து அப்படின்றவங்க மட்டும் ரிஸ்க் எடுத்து பண்ணலாமே தவிர எல்லோரும் பண்ண வேண்டாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.